ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம நியூ சிலபஸ் வைஸ் தமிழில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட தமிழ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது வந்து தமிழ் தகுதி தேர்விலிருந்து டெய்லி ஒரு 50 வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான 50 வினாக்கள் வந்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான டெஸ்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 13. இதுக்கு முன்னாடி 12 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த 12 டெஸ்ட்டுகள் வந்து நீங்கள் பார்க்கணும், டெஸ்ட்டு ரைட் பண்ணணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் நம்ம சேனலுக்குள்ளே வந்து ப்ளேலிஸ்ட்டில் டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துருக்கோம். தமிழுக்கு தனியாக, ஜிஎஸ்க்கு தனியான்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெஸ்ட்டு ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், எதிர்ச்சொற்களை பொறுத்துக. ஸோ நம்ம எப்போவுமே வந்து பொறுத்துகளை வந்து சொல்லும் பொருளும் தான் வரும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்ச்சொற்கள் கொடுத்துட்டு அதை பொறுத்த சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். அணுகு, அணுகுக்கு ஆப்போசிட் என்ன? விலகு. ஐயம், ஐயம் தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை, சரிங்களா? அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை பொய்மை. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, 4, 1, 2, 3 தான் சரி, சரிங்களா? ஸோ 50 கொஷினில் இடையில உங்களுக்கான ஒரு கொஷின் நம்ம சொல்லுவோம், அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ப்ளஸ் உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணணும், சரிங்களா? ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை காண்க. பொருந்தாத சொல்லை காண்க. பிஞ்சு வகைகளுள் பொருந்தாததை எடுத்து எழுதுக. ஸோ அதாவது வந்து எப்போவுமே பொருந்தாத சொல்லை வந்து சொல்லும் பொருளும் அதே மாதிரி அந்த நூலாசிரியர்கள் அந்த மாதிரி வந்து கொடுத்து கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஞ்சு வகைகள் கொடுத்துட்டு அதில் வந்து ஒன்று வந்து மாற்றி கொடுத்துருக்கலாங்க, சரிங்களா? அடி வகைகள் அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருக்கலாம். அதில் வந்து எது வந்து பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் முதல்ல பிஞ்சு வகைகளில் வரும்? வடு, குறும்பை, கருக்கல். ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வகையில் வர்றது தான், சரிங்களா? கொப்பு வந்து வராது, கரெக்டாக? ஸோ அப்போ பொருந்தாது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அதே வந்து பாருங்கள், மூணாவது கேள்வி, பொருந்தாத மரபு தொடரை காண்க. பொருந்தாத மரபு தொடரை காண்க. ஸோ மரபு தொடர் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி நோட்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ பாருங்கள், தள்ளி வைத்தல், அள்ளி இறைத்தல், ஆற போடுதல், மணக்கோட்டை. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து மரபு தொடர் கொடுத்துட்டு இதில் வந்து தவறானது இது, அதாவது பொருந்தாது இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தள்ளி வைத்தல் தான் தவறாக கொடுத்துருக்காங்க. அள்ளி இறைத்தல் சரி, ஆற போடுதல், மணக்கோட்டை எல்லாமே சரி. ஸோ இது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. நாலாவது கேள்வி வந்து பாருங்கள், பொருந்தாத இணையை காண்க, சரிங்களா? இன்பம், பொருள், அறம், அருள். ஸோ இதில் வந்து பொருந்தாது எது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஆன்சர் ஆப்ஷன் டி, அருள் தான் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிறது வந்து அதிகாரங்களை குறிக்கும், கரெக்டாக? ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள், சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. படித்து பாருங்கள் எந்த இடத்துல வந்து சரியாக வரும்னு. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். ஸோ இது வராது. அடுத்து வந்து பாருங்கள், நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். இதுவும் வராது. நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். இதுவும் சரியில்லை. அடுத்து ஆப்ஷன் டி வந்து பாருங்கள், நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன், சரிங்களா? ஸோ அப்போ எந்த இடத்துல வந்து கரெக்டான சந்திப்பிழை வந்திருக்கு, சந்திப்பிழையற்ற வாக்கியம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், சரிங்களா? எந்த இடத்துல வந்து இச்சு போடணும், இப்பு போடணும், இதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டால் தான் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. இங்கே வருங்க, இங்கே இச்சு கொடுத்துருக்காங்க, இப்பு கொடுத்துருக்காங்க, இங்கே எதுவுமே கொடுக்கல, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வந்து சென்டென்ஸை கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள், மரபு பிழைகள். ஒளி மரபு கொடுத்துருக்காங்க. கோழி, கோழி என்னப்பா பண்ணும்? கோழி, கோழி கொக்கரிக்கும். ஆப்ஷன் ஏ, கொக்கரிக்கும். ஏழாவது கேள்வி, விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான சொல்லை காண்க. பொருத்தமான சொல்லை காண்க. நம்ம நேற்று பார்த்த டெஸ்ட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், புலியோட இளமை பெயர் என்னப்பா? புலியோட இளமை பெயர் என்ன? புலி பரல். ஆப்ஷன் பி, புலி பரல். எட்டாவது கேள்வி வந்து பாருங்கள்,
முறி, குருத்து, கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் டேஸ் பகுதியை குறிக்கும். முறி, குருத்து, கொழுந்தாடை அப்படிங்கிற சொற்கள் வந்து தாவரத்தோட நுனி பகுதியை குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நுனி பகுதியை குறிக்கும். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து அடி, குலை வகைகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். எப்படி வேணால் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். 9வது கேள்வி, அழகு. அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை காண்க. அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்கள் இது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி, கவின் மற்றும் வனப்பு. 10வது கேள்வி வந்து பாருங்க, அகர வரிசையில் சொற்களை நிரல் படுத்துக. படிச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு தா வரிசையில் தானே வரும். தால வந்து தேங்காய், பழம், பாக்கு, அதுக்கப்புறம் பூ, வெற்றிலை. கரெக்டா? ஸோ இதானே சரியான ஆர்டர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரி. கரெக்டா? பாருங்கள், கொஞ்சம் டைம் எடுத்து ஆன்சர் பண்ணுங்கள். 11வது கேள்வி, இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 8th வந்து இசைக்கருவிகள் இருக்கல்ல, ஸோ அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள். அதில் இசைக்கருவிகளில் இருக்கிற பெயர்களை வந்து அகர வரிசையில் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்? உடுக்கை, உருமி, அதுக்கப்புறம் தான் தவில் வரும். கரெக்டாக? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, உடுக்கை, உருமி, தவில் மற்றும் மகுடி. இங்கே கொடுத்துருக்குற அந்த 4 தான் கொடுத்துருக்காங்க. 4 இசைக்கருவிகளை வந்து நம்ம வந்து அகர வரிசைப்படுத்தணும். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 12வது கேள்வி, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. கான், கான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. கான் அப்படிங்கிறது வந்து காடு, கான் அப்படிங்கிறது வந்து பார். சரியா? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 13வது கேள்வி, சரியான எழுத்து வழக்கை காண்க. சரியான எழுத்து வழக்கை காண்க. மனம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. மனம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. ஸோ ரெண்டுமே சரியாக தானே இருக்குது. படுகின்றது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் இது வந்து தவறு. கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் சி தான்ப்பா சரி. வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. கரெக்டாக? பயிரிடப்படுகின்றனர். எழுத்து வழக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம சுத்தமான தமிழ் சொற்களை வச்சு சொல்லணும். அதான் வந்து எழுத்து வழக்கு. 14வது கேள்வி, சரியான தொடரை தேர்வு செய்க. சரியான தொடரை தேர்வு செய்க. படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. வலப்புறம். கரெக்டாக? தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இதுலேயும் வலப்புறம் வந்து தவறு. அடுத்தது வந்து பாருங்கள் வயல்கள், இங்கேயும் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரி. படித்து பாருங்கள். ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கொடுத்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 15வது கேள்வி, நின்றான். நின்றான் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிக. நின்றான் என்பதன் வேர்ச்சொல் என்னப்பா வரும்? ஆன்சர் நில். நின் கிடையாது, நில். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 16வது கேள்வி வந்து பாருங்கள், வேர்ச்சொல்லை காண்க. சுடுதல். சுடுதல் அப்படிங்கிற தொழிற்பெயர் தான். ஸோ அதில் இருக்கிறத வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. என்ன வரும்? ஆன்சர் சுடு. ஆப்ஷன் ஏ, சுடு தான் சரி. 17வது கேள்வி, வந்தான் என்பதன் வேர்ச்சொல்லை காண்க. வந்தான் என்பதன் வேர்ச்சொல் என்னப்பா வரும்? ஆன்சர் வா. இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வாங்குகிற பிடிஎஃப் நோட்ஸில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஒரு டேப்லேஷன் மாதிரி கொடுத்து கம்பேர் பண்ணி கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். தமிழ், ஜிஎஸ் எல்லாமே சேர்த்தி. சரிங்களா? வித் கரண்ட் அஃபேர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்தியே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். 18வது கேள்வி வந்து பாருங்கள், தா என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக?
தா என்னும் வேர்ச்சொல்லோட வினை எச்சம் எது? தந்து. ஆப்ஷன் டி தந்து. 19வது கேள்வி, காணா நீர் சரிங்களா, காணல் நீர் என்னும் உவமை தரும் பொருள் எதுவென கண்டறிக. காணல் நீர்னா என்னப்பா? இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காணல் நீர் அப்படிங்கிறது வந்து இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது. இந்த உவமையால் விளக்கப்படும் பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுவே நம்ம தனியாக ஒரு பிடிஎஃப் மாதிரி போட்டு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா. ஸோ ரிவிஷன்ஸுக்கு இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அடுத்து வந்து பாருங்கள் 20வது கேள்வி, பாடு. பாடு என்பதன் பெயரெச்சத்தை தேர்க. பாடு என்பதன் பெயரெச்சம் என்னப்பா? பாடுக்கு என்ன வரும்? பாடிய. ஆப்ஷன் பி பாடிய. 21வது கேள்வி, சரியான தமிழ் சொல்லை காண்க. சரியான தமிழ் சொல்லை காண்க. கன்வேயர் பெல்ட். கன்வேயர் பெல்ட் அப்படிங்கிறதுக்கான சரியான தமிழ் சொல் என்னப்பா வரும்? கன்வேயர் பெல்ட்னா ஊர்த்தி பட்டை. ஆப்ஷன் ஏ ஊர்த்தி பட்டை. 22வது கேள்வி வந்து பாருங்கள். ஸோ டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கான கேள்வி தான் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க ஆப்ஷன் மட்டும் சொல்ல வேண்டாம். ஸோ இதில் வந்து சரியானது அப்படின்னா அந்த சரியானதை விட்டுட்டு தவறானதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஏபிசின்னு போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. சரியான ஆன்சரை டைப் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது வந்து பின் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சரிங்களா. 23 வந்து பாருங்கள், மோனோலிங்கல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் காண்க. ஸோ இதுவுமே நம்ம நேற்று டெஸ்ட்டில் ரிப்பீட் ஆகிருந்தது கரெக்டாக. இப்போ ப்ரீவியஸில் கேட்ட கொஷின் மினிமம் வந்து ஒரு 10 கொஷின்ஸாவது கேட்டிருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். மோனோலிங்கல்னா என்னப்பா? ஒரு மொழி. ஆப்ஷன் ஏ ஒரு மொழி. 24 எதிர்ச்சொல்லை தெரிவு செய். எதிர்ச்சொல்லை தெரிவு செய். வனப்பு. வனப்பு அப்படிங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் என்னப்பா வரும்? வனப்புனா அழகின்மை. அழகின்மை. ஸோ இப்போ தான் நம்ம இந்த கொஷினே முன்னாடி பார்த்துருப்போம். ஒரு 10வது நம்பர் கொஷினில் அழகு என்னும் சொல்லோட பொருள் கேட்டிருந்தாங்க கரெக்டாக. கவின் மற்றும் வனப்புன்னு ஏதோ பார்த்துருந்தோம். அப்போ வனப்புனா அழகு. அப்போ அழகுக்கு ஆப்போசிட் என்ன? அழகின்மை கரெக்டாக. நம்ம இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் எப்போவுமே கேட்கும்போது முன்னாடி நம்மளுக்கு ஏதாவது இன்டெரக்டாக கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது கரெக்டாக. 25வது கேள்வி வந்து பாருங்கள், எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. ஓர்தல். ஓர்தல் என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் என்னப்பா? ஆன்சர் அறிவற்ற. ஆப்ஷன் பி அறிவற்ற. 26வது கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துதல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல. ஆன்சர் ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் ஏ ஒற்றுமையின்மை. ஸோ இது வந்து நிறைய ப்ரீவியஸில் கொஷினில் கேட்டிருக்காங்க. 27 உவமையால் விளக்கப்பெறும் கருத்தை தேர்ந்தெடுத்து எழுதுதல் சரிங்களா. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்டலான்னு நம்ம பண்ணுறோம், திடீர்னு பூதம் வருது சரிங்களா. பூதம் கிளம்பியது போல அப்படிங்கிறது வந்து என்ன? எதிர்பாரா நிகழ்வு. ஆப்ஷன் பி எதிர்பாரா நிகழ்வு. 28வது கேள்வி, விடை வகைகள். விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. ஸோ இந்த மாதிரி கொஷின் எல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கேள்வியிலேயே இருக்கும் கரெக்டாக. இது செய்வாயா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி ஏவி கூறுவது வந்து ஏவல் விடை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா கிட்ட பேசுவோம் கரெக்டாக. அம்மா நம்மளை கடைக்கு போக சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி அம்மா கிட்ட பேசும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? ஏவி தான் சொல்லுவோம் கரெக்டாக. இது செய்வாயா அப்படின்னு சொல்லும்போது நீயே செஞ்சுக்கோமா போமா அப்படின்னு சொல்லி நம்ம ஏவி நீயே செய் அப்படின்னு ஏவி சொல்கிறது வந்து ஏவல் விடை கரெக்டாக. இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் அந்த விடை வகைகளுக்கு டீட்டெயிலாக. உங்களுக்கு வேணும்னா நம்ம நோட்ஸ் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்க சரிங்களா. 29வது கேள்வி வந்து பாருங்கள், கதை எழுத தெரியுமா. கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை. ஸோ நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட, கதை எழுத தெரியுமான்னு கேட்குறேன். அதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு கதை தெரியாது ஆனால் செய்யுள் எழுத தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது ஆப்போசிட்னு சொல்ல முடியாது, அதுக்கு இணையாக. இப்போ கதை தெரியாது ஆனால் எனக்கு செய்யுள் எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி இணையாக சொல்கிறது வந்து இனமொழி விடை. இனமொழி விடை. அதே 30வது கேள்வி வந்து பாருங்கள், நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது
எவ்வகை விடை? நீ சாப்பிடவில்லையா அப்படின்னு நம்ம அம்மா கேட்குறாங்க. சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும்பா அப்படின்னு நம்ம திருப்பி சொல்கிறோம். கரெக்டாக? வயிறு வலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து உருவது கூறல். ஆப்ஷன் டி, உருவது கூறல் விடை. 31வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஒருமை பன்மை கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இதில் வந்து எது வந்து சரி? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றனர். உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றனர். 32 வந்து பாருங்க, இதுவும் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தான். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. குதிரையில் இருந்து அவர் இறங்கினார். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, குதிரையில் இருந்து அவர் இறங்கினான், இது வராது, இறங்கினார் தான் வரும். கரெக்டா? மூணாவது வந்து பாருங்க, குதிரையில் இருந்து அவர் இறங்கினார்கள் அப்படின்னு வராது. கரெக்டா? இறங்கினார்கள், ஸோ இது வந்து தவறு. குதிரையிலிருந்து அவர் இறங்கியது, இதுவும் தவறு தான். கரெக்டாக? அப்போ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸை கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள், எது வந்து சரியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. பிழை இல்லாமல் சரியான தொடர் எதுன்னு. குதிரையில் இருந்து அவர் இறங்கினார் அப்படிங்கிறத வந்து சரியான தொடர். 33 வந்து பாருங்கள், சரியான தொடரை தேர்ந்தெடுக. சரியான தொடர் கேட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பா. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். 34வது கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. சரியான தொடரை தேர்ந்தெடு. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். நல்ல தமிழுக்கு எழுதுவோம் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை காண்க. ஸோ இங்கே வந்து ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க, அதில் இருக்கிற பிழையை நீக்கி சரியான தொடர் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரி. நல்ல தமிழில் எழுதுவோம். நல்ல தமிழில் எழுதுவோம். 35வது கேள்வி, பொறுத்துக. சொல்லும் பொருளும் பொறுத்துங்க பார்க்கலாம். கோட்டி. கோட்டினா என்ன? மன்றம். கோட்டினா மன்றம். பொலம். பொலம் அப்படிங்கிறது வந்து பொன். பேதிகை. பேதிகைனா திண்ணை. பேதிகைனா என்ன? திண்ணை. தாமம்னா என்ன? மாலை. தாமம்னா மாலை. கோட்டினா மன்றம், பொலம் அப்படின்னா பொன், பேதிகைனா திண்ணை, தாமம்னா மாலை. இதுக்கான ஆன்சர் என்னப்பா வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 3, 1, 4, 2 தான் சரி. 36 வந்து பாருங்க, கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை எது கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஒரு ஓர் அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ நம்ம பார்த்து ஒரு 2-3 கொஷின் பேப்பரில் வரல. கரெக்டாக? நான் இந்த கொஷின் இல்லாமல் கேள்வியே இருக்காது. ஐ மீன் இந்த கேள்வி இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு எந்த இடத்துல வரும், ஓர் எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நான் டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. ஒரு மரம் தெரிகிறது. ஒரு மரம் தெரிகிறது. ஓர் அப்படிங்கிற சொல் வந்து எந்த சொல்லுக்கு முன்னாடி வரும்? உயிரெழுத்துக்கு முன்னாடி மட்டும்தான் ஓர் வரும். கரெக்டாக? அப்போ இங்கே வந்து பாருங்கள், ஓர் பசுமரம். பசுமரம் அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்து கிடையாது. முதல் எழுத்து பாருங்கள், ரெண்டாவது சொல்லோட முதல் எழுத்தில் வந்து உயிரெழுத்துக்கள் இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற சொல் போடலாம். கரெக்டாக? அப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து ஆ இருக்குப்பா, உயிரெழுத்து இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஒரு கொடுத்துருக்கான். அப்போ இது வந்து தவறு. அதே மாதிரி இங்கே மா இருக்குது, அதுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, இதுவும் தவறு. சரிங்களா? இப்போ ஓர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓருக்கு அடுத்து வர சொல்லோட முதல் எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்ததுன்னா முன்னாடி ஓர் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்தது வந்து பாருங்கள், கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை காண்க. அதாவது வந்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க. அந்த 5 வினாக்களுக்கும் வந்து பதில் வந்து அந்த பத்தியில் தான் இருக்குது. சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் இந்த பத்தியை கிளியராக படிங்க. 5 மார்க்கு நம்ம கையில். கரெக்டாக? படிக்கலாமா? வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. காவிய இன்பமும் ஒன்று. அதை தலையாயது என்று கூறலாம். நம் தமிழர்கள் நாம் பாட்டின் பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்லல் வேண்டும்? அதாவது நாம் பாட்டின் பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்லல் வேண்டும்? தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ தமிழில் இலக்கியங்கள் பல இருக்கின்றன. தமிழ் கருவூலங்களை உண்ண உள்ளத்தெழும் இன்ப
அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகில் உண்டோ. தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். பெறக்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். ஏதாவது புரியுதா? படிச்சிங்க ஏதாவது புரியுதா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழை பற்றி கொஞ்சம் மேன்மையாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இதில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 2 மேற்கோள்கள் இருக்குது. தமிழ் கருவூலங்களை உண்ண உண்ண உள்ளத்திலும் இன்ப அமிலை சொல்லால் சொல்ல இயலாது. அதே மாதிரி தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகினில் உண்டோ. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மேற்கோள்களில் வர்ற வரிகள். கரெக்டாக? மறுபடியும் அகைன் ஒரு 2 மினிட்ஸ் படித்து பாருங்கள். கொஷின் பார்க்கலாங்களா? 37வது கேள்வி வந்து பாருங்கள். காவிய இன்பம் டேஷ்க்குரியது. காவிய இன்பம் டேஷுக்கு உரியது. ஆன்சர் வாழ்விற்குரியது. காவிய இன்பம் வாழ்விற்கு உரியது. 38வது கேள்வி. எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது? எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது? தமிழ் இலக்கியங்களில். ஆப்ஷன் டி, தமிழ் இலக்கியங்களில். 39வது கேள்வி வந்து பாருங்கள். தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது? தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது இன்பம். ஆப்ஷன் சி, இன்பம். அடுத்து 40வது கேள்வி வந்து பாருங்கள். இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது? இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது? ஆன்சர் சொல்லால் சொல்ல இயலாது. 41வது கேள்வி. பெறக்கரிய இன்ப நாடு என இங்கு குறிக்கப்படும் நாடு எது? குறிக்கப்படும் நாடு. பெறக்கரிய இன்ப நாடு என இங்கு குறிக்கப்படும் நாடு வந்து நம்ம தமிழ்நாடு. ஆப்ஷன் டி, தமிழ்நாடு. அடுத்தது பாருங்க, பிரித்து எழுதுக. பசியின்றி. பசியின்றி அப்படிங்கிற சொல்ல வந்து பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்? ஆன்சர் பசி கூட்டல் இன்றி. ஆப்ஷன் சி, பசி கூட்டல் இன்றி. 43 சேர்த்து எழுதுக. நிலவு கூட்டல் என்று. நிலவு கூட்டல் என்றுங்கிற சொல்ல சேர்த்து எழுதுனா என்னப்பா வரும்? நிலவென்று. ஆப்ஷன் பி, நிலவென்று. 44 வந்து பாருங்க, சேர்த்து எழுதுக. புலி கூட்டல் சோறு. புலி கூட்டல் சோறு புளிச்சோறு. கரெக்டா? புளிஞ்சோறு. ஆப்ஷன் சி, புளிஞ்சோறு. 45 வந்து பாருங்க, பிரித்து எழுதுக. புளியங்கன்று. புளியங்கன்று அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டாக பாருங்க ஆன்சர். புளியங்கன்று. ஆன்சர் புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று. புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று தான் புளியங்கன்று. சரிங்களா? 46வது கேள்வி வந்து பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தனர். நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தனர். சரிதான். நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தது. உதிர்ந்தது வராது, உதிர்கின்றதும் வராது, உதிர்கிறதுன்னு வராது. சரிங்களா? ஸோ இந்த லாஸ் மட்டும்தான் மாறிக்குது வந்து பாருங்க. ஸோ சரியான தொடர் இது உதிர்ந்தனர். அதுவே வந்து விழுந்தது. சரியா? அப்போ உதிர்ந்தனர். 47வது கேள்வி வந்து பாருங்க, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு. கூற்று வந்து பாருங்க, வேங்கை என்பது பொது மொழியாகும். வேங்கை அப்படிங்கிறது வந்து பொது மொழியாகும். காரணம் தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் இது பொதுமொழி எனப்படும். வேங்கை அப்படிங்கிறது வந்து பொதுமொழின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான், கூற்று சரிதான். காரணம் வந்து தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாக வந்து இருக்கங்காட்டி தான் வந்து இது வந்து பொதுமொழின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ என்ன கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. இந்த மாதிரி இலக்கண டெஃபினிஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், 48வது கேள்வி. இதுவும் வந்து கூற்றுகள் கொடுத்து சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நூலகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள். கன்னிமரா நூலகம் இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதுவும் வந்து உங்களுக்கான கேள்வி தான். சரிங்களா? பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதோட சரியான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது. சரி, சின்ன வந்து டவுட் இருக்குது. பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. 49வது கேள்வி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர் அப்படிங்கிற சொல்ல வந்து எந்த இடத்துல சேர்க்கணும் பார்க்கலாம். வந்தவர் அவர்தான், வந்தவன் அவர்தான், வந்தது அவர்தான்,
வருகின்றது அவர்தான். ஸோ இதில் வந்து எதுப்பா சரி? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வந்தவர் அவர்தான். கரெக்டா? வந்தவர் அவர்தான். லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அழகுகள், அழகுகள். தம்மை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளாய். நும்மை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளாய். அடுத்தது அம்மை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளாய். எம்மை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளாய். ஸோ இதில் வந்து எது வந்து சரின்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அம்மை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளாய். இதுதான் வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி தான். ஆனால் ப்ரீவியஸில் ரொம்ப ரிப்பீட்டாக 2-3 தடவை இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? பார்த்துக்கங்க. ஸோ 50 வினாக்கள் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 50 வினாக்களில் வந்து எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான கொஷின் வந்து உங்களுக்கு 2 கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 கொஷின்ஸ்க்கு வந்து மறக்காமல் உங்களோட ஆன்சரை வந்து டைப் பண்ணி வந்து அனுப்புங்க. சரிங்களா? ஆப்ஷன்ஸ் போட்டு அனுப்ப வேண்டாம். டைப் பண்ணி அனுப்பும்போது நிறைய பேர் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் பின் பண்ணேன்னா பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணுறக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்க்கு ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து அதில் இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். வெறும் 400 ரூபா தான். சரிங்களா? தமிழ் ஜிஎஸ் எல்லாமே சேர்த்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் 400 ரூபாய்க்கு தான் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆஃபர் வந்து இந்த ஏப்ரல் 30th வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டாலோ மறக்காமல் இந்த பிடிஎஃப் டீட்டெயிலை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்மளுக்கு டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பிடிஎஃப் வாங்கி கலெக்ட் பண்ணி ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.